ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு பொருள் வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். இது வந்து கடலை மாவும் அப்புறமா அரிசி மாவும் சேர்த்து பண்ணுற முறுக்குங்க. செம்மையாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்டியான முறுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த முறுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை தான். நான் வந்து இதுக்கு கடலை மாவும் அப்புறமா அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். நான் அரிசி மாவு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. ஷாப்பில் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கும்ல, அந்த அரிசி மாவு தான். இப்போ ஒரு சல்லடை எடுத்துகிட்டு இதில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க, 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து நல்லா சலிச்சிக்கோங்க. இதில் எதா கட்டி அந்த மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளுக்கு வெடிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் ஓமம், ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம், அப்புறமா உப்பு, ருசிக்கேற்ப காரம் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நல்லா எண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அந்த எண்ணெய் இதில் போட்டுக்கோங்க. காரம் வந்து ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு இது போட்டிருக்கேன். இது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மிதமான சூடு, ரொம்ப வார்ம் வாட்டர் வெதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி வச்சு இந்த மாவு கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைச்சிக்கோங்க. இது நம்ம பூரி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இன்னும் தேவைப்படுது. இது தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி மாவு பதத்துக்கு இந்த மாவு பிசையணும். இப்போது நம்ம வந்து இது டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே புழிஞ்சிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அந்த கரண்டியில் நல்லா இது முறுக்கு நல்லா அழகாக சுற்றிட்டு இது பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சின்ன குட்டி இது இருக்கிறது முறுக்காச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவு வந்து இந்த முறுக்காச்சில் ஃபுல்லாக நிரப்பிட்டு நல்லா க்ளோஸாக டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம நல்லா அழகாக சின்ன குட்டி முறுக்காக நம்ம சுட்டி டைரெக்டாக எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி முறுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஏற்கனவே சுட்டி வச்ச முறுக்கு வந்து ஒன்றுன்னா இதில் போட்டுருங்க. தீ வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த முறுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சலசலப்பு இருக்கு இல்லையா, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடும். அப்போ தான் நம்ம இந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு அழகாக வச்சிட்டோன்னா இந்த முறுக்கு சூப்பராக, இப்போ பார்த்தீங்களா சலசலப்பே இல்லை, நல்லா கலர் வந்துடுச்சு. முறுக்கு நல்லா ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இது கரெக்டான பதம். இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் இந்த முறுக்கு நல்லா முறுமுறுன்னு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.